ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 6.2ல உள்ள கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோமா. ஸோ எக்ஸசைஸ் 6.2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இன் த கிவன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ கிவன் ஃபிகர் என்ன இது கொடுத்துருக்காங்க. இதில் ஏடிஇன்றது ஏடிஇ. ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை ஃபைன் பண்ணணும். ரைட்டுங்களா, இப்போ நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ரைட்டுங்களா, இப்போ ட்ரையாங்கிள் இதை பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிளை இங்கே பாருங்க, இப்படி இருக்கு ட்ரையாங்கிள், இது பேஸ். ரைட்டுங்களா, இந்த பேஸ் எவ்வளோ ஹைட்மா கொடுத்துருக்காங்க? பிசி. இந்த ஏடின்றது பிசிக்கு ஈக்குவல். ஸோ 8 சென்டிமீட்டர். ரைட், ஹைட்னா இதுதான் ஹைட். சரிங்களா, ஸோ இந்த ஹைட் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா, ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய வேல்யூவை ஃபைன் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக எழுதுங்க. சொல்யூஷன் கிவன் பேஸ் ஆஃப் பிடிஇ, பேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஏடிஇ உடைய பேஸ் பிசியு ஈக்குவல். சரிங்களா, அதாவது ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஹைட். ஹைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ, அதாவது ஹைட் என்னமா இங்க? டிசி. டிசின்றது ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா, இப்போ we know that ஃபார்முலா கரெக்டாக எழுதிருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு half into base into height. Half into base into height. ரைட்டுங்களா, ஸோ என்னமா வரும்? half into base எவ்வளோமா? 8 சென்டிமீட்டர் into height எவ்வளோமா? 10 சென்டிமீட்டர். ஸோ 2 4s are 8. ஸோ 4 into 10 equal to 14 போட்டு ஏரியா ஃபைன் பண்ண சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? யூனிட்டா ஸ்கொயர் யூனிட்டா போடணும். அதாவது இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we have to write it as centimeter square. இதை மறந்துடாம எழுதுங்க. so this is the answer for question number 1 மா. ஈஸியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம question number 2 பார்க்கலாம். so next மா question number 2 பார்க்க போறோம். question number 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the parallel sides of a trapezium are 40 cm and 20 cm. மொதல் trapezium உடைய டிராயிங்கை கரெக்டாக வரைய கற்றுக்கோங்க. ஸோ ட்ரெபிசியம்ன்றது 2 பேரல் சைட்ஸ் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். இங்கே 2 சைட்ஸ் இருக்கும். சரிங்களா, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேரல் சைடுனா மேலே உள்ளது கீழே உள்ளது பேரல். ரைட்டுங்களா, இதில் ஒரு ட்ரெபிசியம் சைடு வந்து 40 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 20. அப்போ எது பெருசாக இருக்கோ அதை 40 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க, மேலே உள்ளதை 20 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. if its non-parallel sides are both equal. non-parallel sidesனா எதுமா? இது ரெண்டும் தான் non-parallel sides. இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க. each being 26 சென்டிமீட்டர், அதாவது இது 26 சென்டிமீட்டர், இதுவும் 26 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா, each being 26 சென்டிமீட்டர். find the area of trapezium. area of trapezium ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. what is the formula for area of trapezium? half into sum of parallel sides into height. ரைட்டுங்களா, அதாவது half into இந்த 2 parallel சைடையும் ஆட் பண்றோம், அதோடைய ஹைட்டை மல்டிப்ளை பண்றோம். ஸோ இங்க ஹைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட். கரெக்டா, இதுதான் ஹைட். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட்டுங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஏ பி சி டின்னு கொடுத்துக்கோங்க. இந்த பேரலல் ஹைட் போட்டிருக்கோமா, இதை வந்து எம்என்னு கொடுத்துருக்கோங்க. இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ரைட்டுங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த லென்த்து, இந்த டிஎம்மோட லென்த்து என்சியோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த பேரலல் லென்த் வந்து அதிகமாக இருக்கு, 40 சென்டிமீட்டர். இதில் இது 20 சென்டிமீட்டர்னா ஏபி 20னா எம்என்னும் 20, அது ஈக்குவல். டிசின்றது 40. அப்போ இந்த லென்த் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா டிஎம்மும் என்சியும் ஈக்குவல், ஏன்னா ஈக்குவலாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை கரெக்டாக எழுதுங்க. சரிங்களா, என்னென்ன பேரலல் சைடு எது நான் பேரலல் சைடுன்னு கரெக்டாக எழுதுங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. நான் எப்படி எழுதுறோம் அதே மாதிரி எக்ஸாம் எழுதுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் பேரலல் சைட்ஸ், கிவன் parallel sides.
என்ன கொடுத்துருக்காங்க ஏபி. ஏபின்றது எவ்வளோ சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அண்டு டிசின்றது 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா 40 சென்டிமீட்டர். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு எம்என் ரைட்டுங்களா. ஹியர் ஏபி ஈக்குவல் டு எம்என் அண்ட் இன்னொன்று நம்ம இந்த பாருங்க டிஎம் ஈக்குவல் டு என்சி. டிஎம் ஈக்குவல் டு என்சி கரெக்ட். ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் இதோட வேல்யூவை என்னன்னு ஃபைன் பண்ண போகிறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த டிசியை என்ன எழுதலாம் வி ஹாவ் நம்மக்கிட்ட என்ன இருக்கு இந்த டிசியை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்கப்பா. டிசி ஈக்குவல் டு டிசின்றது இது ஈக்குவல் டு டிஎம் பிளஸ் எம்என் பிளஸ் என்சி கிளியர். இதில் டிசின்றது எவ்வளவு மொத்த அளவு 40 சென்டிமீட்டர். ஸோ 40 ஈக்குவல் டு டிஎம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. எம்என்ன்றது 20 ஏன்னா ஏபி 20னா எம்என் 20 ரெண்டுமே ஈக்குவல். அப்போ 20 பிளஸ் இந்த என்சிக்கு பதிலாக டிஎம்னே போட்டுக்கலாமா ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ என்சிக்கு பதிலாக டிஎம்னு போட்டுக்கோங்க. இந்த 20 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. 40 மைனஸ் 20 ஈக்குவல் டு டிஎம் பிளஸ் டிஎம் 2dm. கிளியர் ஆகனா இது வரைக்கும் ஓகேவா. டிஎம் பிளஸ் டிஎம் 2dm. அப்போ 20 அப்போ டிஎம் ஈக்குவல் டு 40 மைனஸ் 20 20 இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா டிவைட் பை 2 20/2 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த டிஎம்மோட வேல்யூ 10 அப்போ இந்த என்சியோட வேல்யூவும் 10 சரிங்களா. இப்போ பாருங்க 10 இது 20 இது 10 அப்போ டோட்டலாக 40 வந்துருச்சுங்களா ரைட்டுங்களா. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஏஎம் உடைய ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ட்ரெபிசியம் உடைய ஹைட் ரைட்டுங்களா. பை யூசிங் திஸ் ட்ரையாங்கிள் ஏடிஎம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிஎம் ரைட்டுங்களா. என்ன இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்கா. பை யூசிங் என்ன பண்ண போறோம் பைத்தகோரஸ் தியரம். பை யூசிங் பைத்தகோரஸ் தியரம் என்ன ஃபார்முலா பைத்தகோரஸ் தியரம் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர் ரைட்டுங்களா. இங்க ஹைபாட்டன்யூஸ் என்ன ஏடி. ஹைபாட்டன்யூஸ் என்னமா ஏடி. ஸோ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் தெரியாது ஏஎம் ஸ்கொயர் பிளஸ் பின்றது பேஸ் பேஸ்ன்றது டிஎம் டிஎம் ஸ்கொயர். கிளியரா இதுலேருந்து நான் ஏஎம் கண்டுபிடிக்க போறேன். கிளியராமா. ஸோ நல்லா கவனம் பாருங்க. ஏடின்றது நான் 26. ஸோ 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் பிளஸ் டிஎம்ன்றது 10. ஸோ 10 ஸ்கொயர். வாட் இஸ் 26 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 26 உடைய ஸ்கொயரோட வேல்யூ என்ன 676 ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர்னா 100. ஸோ 100 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. அப்போ ஏஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 676 மைனஸ் 100. இந்த 100 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 100. ஸோ 676ல மைனஸ் 100 போச்சுன்னா 576. கிளியராகண்ணா. ஸோ ஏஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. தென் ஏஎம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 576. ரூட் ஆஃப் 576 என்ன 24. ஏன்னா 24 into 24 576. ஸோ ஏஎம்ன்றது 24 சென்டிமீட்டர். ஸோ ஏஎம் ஓட ஹைட் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு 24 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்டா ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட்மா ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ we know that ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் half into sum of parallel sides into height. இந்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் உடைய ஃபார்முலா சரிங்களா. ஸோ இங்க பாருங்க half into sum of parallel sides என்னமா ஏபி டிசி ஏபி பிளஸ் டிசி இதுவும் தான் parallel side இன்ட்டு ஹைட்ன்றது என்னமா ஏஎம் ஆர் பிஎன். ஏஎம் போட்டுக்கவா நம்ம இப்போதானே ஹைட் கண்டுபிடிச்சோம் ரைட்டுங்களா. ஏஎம்னு போட்டுக்கலாமா. ஸோ வேல்யூ போடுங்க. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏபி எவ்வளோமா 20 சென்டிமீட்டர் பிளஸ் டிசின்றது 40 சென்டிமீட்டர்
இன்ட்டு ஏஎம்ன்றது 24. ஏஎம்ன்றது 24. ஸோ 20 + 40 60ங்களா? ஸோ ஹாஃப் இன்ட்டு 60 இன்ட்டு 24. ஸோ 2 இங்கே கேன்சல் பண்ணால் 12 ரைட்டுங்களா? ஸோ 60 இன்ட்டு 12 720. நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2 கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா? நீங்கள் டயக்ராம் வச்சு அனாலிசிஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரிங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் given that its sides are 8 cm and 11 cm long and its perimeter is 32 cm. பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம்? சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்தோமா 6.1ல. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒன்று வந்து 8 cm, இன்னொன்று 11 cm. ரைட்டுங்களா? இப்போ அதோடைய பெரிமீட்டர் 32 கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுடைய என்ன சொல்கிறாங்க? ஏரியா ஃபைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடுக்கு நான் பேர் கொடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி, இது சின்னு கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு ஈஸியாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம ஃபைன் பண்ணலாம். ரைட்டுங்களா? எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கிவன் ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்களா? கிவன் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை எப்படி எழுதிக்குவோம்? லெட் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 8 cm, கமா பி ஈக்குவல் டு 11 cm. இந்த சி நமக்கு தெரியாது. ஸோ சி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? வேணா சி அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? சி தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு? சி அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் பெரிமீட்டர் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 32 cm கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? வாட் இஸ் பெரிமீட்டர்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ரைட்டுங்களா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 32 cm. கிளியர்? ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 8 பிளஸ் பிக்கு பதிலாக 11 பிளஸ் சி ஈக்குவல் டு 32. 8 பிளஸ் 11 எவ்வளோமா? 19ங்களா? ஸோ 19 பிளஸ் சி ஈக்குவல் டு 32. So C equal to 32 minus 9 equal to 13 centimeter. Sorry, 32 minus 19 equal to என்ன சொல்லலாம்? 13 centimeter. So இதோட வேல்யூ 13 centimeter. இப்போ ABC ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதோடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? எஸ் தேவை. ஸோ we know that S equal to semi perimeter. Semi perimeter. ரைட்டுங்களா? செமி பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம்? பெரிமீட்டர் டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். பெரிமீட்டர் டிவைடட் பை 2. வாட் இஸ் பெரிமீட்டர் வேல்யூ? 32 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? எஸ் கண்டுபிடிச்சாச்சுங்களா? இப்போ இதுல இருந்து பை யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா, பை யூசிங் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஹெரான்ஸ் ஃபார்முலா என்னமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதுதான் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ரைட்டுங்களா? இதில் எஸ் நம்மளுக்கு தெரியுமா? எவ்வளவு? 16ங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 into 16 minus A எவ்வளவு பார்த்தோம்? 8 cm. அடுத்து பாருங்க 16 minus B எவ்வளவு பார்த்தோம்? 11 cm. அடுத்து 16 minus C எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 13 cm. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 into 16 minus 8 எவ்வளவுமா? 8 into 16 minus 11 எவ்வளவு? 5 into 16 minus 13 எவ்வளவு? 3. சரிங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட்னா உள்ள டபுள் டேர்ம் இருந்தா சிங்கிள் டேர்ம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்க, இதை செப்பரேட் பண்ண போறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எப்படிமா செப்பரேட் பண்ணலாம்? 2 2 சார் போடலாமா? சரிங்களா? 2 into 8ன்னு போடுறேன். 16 2 8 சார் 16, ஏன்னா 8 இருக்கு. ஸோ 8 into 5 into 3.
இந்த 2 8 இருக்கா, இந்த 2 8ல இருந்து ஒரு 8 காமன் எடுத்துடலாமா? அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? which implies 8 எடுத்து வெளியே எடுத்துட்டோம்னா ரூட் ஆஃப் 2 into 5 into 3. கிளியராமா? 2 into 5 into 3 னா எவ்வளவு? 8 root of 2 5s are 10, 10 3s are 30. So 8 root 30 centimeter square. So this is the answer for question number 3 கண்ணா. சரிங்களா? சில டைம்ஸ் இந்த ரூட்டோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு போட்டாலும் கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான். இன்கேஸ் அவங்க பாயிண்ட்ல டெசிமல் பாயிண்ட்ல மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா which is approximately equal to root 30 ஓட வேல்யூ 5.117. ஸோ இதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ என்னவா இருக்கும்னா 8 5s are 40 into 3 43.816 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட்டுங்களா? நீங்க இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. 8 root 13 போட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ரைட்டுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the sides of a triangular plot are in the ratio 3:5:7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரையாங்குலர் பிளாட் ஒன்று வரைஞ்சுக்கோங்க. இதோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:5:7. சைடோட லென்த் கொடுக்கல. அப்ப இது 3 இது 5 இது 7 வச்சுக்கிட்டீங்கன்னா ரேஷியோ வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே ரேஷியோக்கு ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். ஸோ இதை 3x, இதோட சைடு வேல்யூ என்ன? 3x, இது 5x, இது 7x நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிக்கணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்ப எழுதணும்? ரேஷியோல கொடுத்திருந்தா. இட்ஸ் பெரிமீட்டர். பெரிமீட்டர் மீன்ஸ் சுற்றளவு. சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 300 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ரைட்டுங்களா? அப்ப நம்ம ட்ரையாங்குலர் பிளாட் ட்ரையாங்கிள்னு கொடுத்தாலே நம்மளுக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா ஞாபகத்தில் வந்துடணும். என்னமா ஞாபகத்தில் வரணும்? ஹெரான்ஸ் ஃபார்முலா. போன சம் போட்டோமா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம். ரைட்டா? இப்ப முதல்ல கொடுத்துருக்கதை கரெக்டா எழுதிக்கோங்க. சொல்யூஷன் the sides of a triangular plot in the ratio என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க? 3:5:7. சரிங்களா? then its sides are நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்? a equal to first 3 into x, b equal to second one 5 into x, c equal to 7x. ரைட்டுங்களா? மூணு சைடுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இப்போ என்ன அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? given perimeter equal to perimeter of triangle equal to 300 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் என்ன அர்த்தம்? இது மூணையும் ஆட் பண்ணணும், சைட்ஸ் மூணையும் ஆட் பண்ணணும். ஸோ 3x பிளஸ் 5x பிளஸ் 7x ஈக்குவல் டு 300. ரைட்டுங்களா? 3 பிளஸ் 5 எவ்வளவு? 8. 8 பிளஸ் 7 15x ஈக்குவல் டு 300. then x is equal to 300 divided by 15. ரைட்டுங்களா? 15 ones are 15, 15 twos are 30. so x equal to 20 centimeter. x எவ்வளவுமா? 20 சாரி மீட்டர்ல கொடுத்திருக்காங்க, நான் சென்டிமீட்டர்ல பாருங்க. 20 மீட்டர். ஏன்னா யூனிட் கரெக்டா பாருங்கம்மா, தப்பா எழுதிடக்கூடாது. 20 மீட்டர். அப்ப இதோட சைட்ஸ் என்னவாமா இருக்கும்? therefore இங்க எழுதுறேன். therefore a equal to என்ன அர்த்தம்? 3x. அப்ப 3 into 20 equal to 60 மீட்டர். அடுத்து b equal to என்ன அர்த்தம்? 5x எடுத்தோமா, அதாவது 5 into x க்கு பதிலா 20 போட்டீங்கன்னா 100 மீட்டர். அடுத்து c என்ன அர்த்தம்? 7x. அப்ப 7 into 20 equal to 140 மீட்டர். 720 சார் 140. இப்ப abc ஃபைண்ட் பண்ணிட்டோமா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுல உள்ள ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போறோம். So next ma we know that S equal to perimeter divided by 2, அதாவது செமி பெரிமீட்டர். ரைட்டுங்களா? பெரிமீட்டர் டிவைடட் பை 2. பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 300 கொடுத்திருக்காங்களா? so 300 divided by 2 equal to 150 மீட்டர். so இதுதான் S. அப்ப நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணுமா? எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம்? by using Heron's formula.
ஃபார்முலா என்ன ஹெரான்ஸ் ஃபார்முலா? ஏரியா ஆஃப் triangle equal to square root of s into s minus a s into s minus a s minus b into s minus c. இதுதான் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ போடுங்க பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் எவ்வளோமா கண்டுபிடிச்சோம்? 150 இன்ட்டு 150 மைனஸ் ஏ எவ்வளோமா? 60. புரியுதுங்களா? அடுத்து 150 மைனஸ் பி எவ்வளோமா? 100 இன்ட்டு 150 மைனஸ் சி எவ்வளோமா? 140. கிளியர்? ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 150 இன்ட்டு 150 மைனஸ் 60 எவ்வளோமா? 150லேருந்து 60 போச்சுன்னா 90ங்களா? ஸோ 90 இன்ட்டு 150 மைனஸ் 100 50 இன்ட்டு 15 மைனஸ் 140 10. கிளியரா? இப்போ எல்லாத்துலேயுமே 10 காமனாக இருக்கா? இதில் மல்டிப்ளேயில் எழுதிடுறேன், உங்களுக்கு ஒரே மாதிரி புரியுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே 10 காமனாக இருக்கா? ஸோ எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 இன்ட்டு 10 150, 90க்கு 9 இன்ட்டு 10, 50க்கு 5 இன்ட்டு 10 இன்ட்டு 10 ரிமைனிங். கேட்டுங்களா? 1 2 3 4 4 10 இருக்கு. அப்போ இந்த 4 10க்கு பதிலாக 2 10 வெளியே எடுத்துடுறோம். ஸோ 10 இன்ட்டு 10. ஸோ உள்ளுக்குள்ளே எவ்வளோமா வரும்? 15 இன்ட்டு 9 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். இது வரைக்கும் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பண்ணுறேன். ஸோ 10 இன்ட்டு 10 எவ்வளோமாச்சு? 100 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்னமா இருக்கு? 15 இருக்குங்களா? 15 இன்ட்டு 9 இன்ட்டு 5. இந்த 9 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? 3 வருமா? ஸோ இந்த இடத்துல இன்ட்டு 3, இந்த 9 வெளியே எடுத்தா 3 3s are 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 இன்ட்டு 5. இந்த 15 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 5 இன்ட்டு 5 எழுதலாமா? சரிங்களா? அப்போ உள்ள வெளியே என்ன வந்துடும்? 100 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 ரூட் 3. அப்போ என்னமாச்சு? 100 5s are 500. 500 இன்ட்டு 3 1500 ரூட் 3. நம்ம ஏரியா ஃபைன் பண்ணுறதுனால இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே என்ன சொல்லணும்? மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 கண்ணா. ஈஸியாக இருந்துச்சுங்களா? சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க, அப்படியே லட்டு மாதிரி மார்க் வாங்கிடலாம். ரைட்டுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, one diagonal of a rhombus is twice as long as the other diagonal. இதான் மெயின். ரொம்ப நல்லா கவனமாக பாருங்க. ஒரு ராம்பஸ் இருக்கு, சரிங்களா? ஸ்கொயர் ஷேப்பு, பட் டயகனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் ராம்பஸ், சரிங்களா? ஸோ இதனுடைய டயகனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? என்ன சொல்றாங்க? ஒன் diagonal of a rhombus is twice as long as the other diagonal. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு diagonal Dன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய அனதர் டயகனல் என்னமா இருக்கும்? இதோடைய ட்வைஸ் 2Dன்னு இருக்கும். புரியுதா? அனதர் டயகனலுடைய வேல்யூ 2Dன்னு இருக்கும். இது ABCDன்னு போட்டுக்கோங்க. ஒரு டயகனலோட வேல்யூ Dன்னு இருந்தா இன்னொரு டயகனலோட வேல்யூ 2Dன்னு இருக்கும். சரிங்களா? இஃப் த ரோம்பஸ் ஹேஸ் ஏரியா 128 சென்டிமீட்டர், ரோம்பஸ் உடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஷார்ட்டர் டயகனல். அப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஷார்ட்டர் டயகனல் லென்த் என்ன? Dங்களா? ஸோ D உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கம்மா. அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோனே சொல்யூஷன் கொடுத்துருக்கதை எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் ரோம்பஸ். ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஏரியா ஆஃப் ராம்பஸ் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க? 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? லெட் ஷார்ட்டர் டயகனல். ஷார்ட்டர் டயகனல் நம்ம என்னன்னு பேர் கொடுத்தோம்? ஷார்ட்டர் டயகனல் ஈக்குவல் டு Dன்னு கொடுத்தோம். சரிங்களா? அப்போ அதனுடைய அனதர் டயகனல் என்ன? therefore அதர் டயகனல் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? ட்வைஸ் த ஷார்ட்டர் டயகனல், அதாவது 2D. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ். therefore ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபார்முலா half into product of diagonals. Half into product of diagonals. இதாம்மா ஏரியா ஆஃப் ராம்பஸ் உடைய ஃபார்முலா.
சரிங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹாஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டயகனல்ஸ்னா டி இன்ட்டு 2D. இதுதானே ரெண்டு டயகனல், இதோடைய ப்ராடக்ட் டி இன்ட்டு 2D. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட்டுங்களா? புரிஞ்சுங்களாமா? ஸோ இந்த 2 இங்கே கொண்டு போயிடலாமா? 2 இங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிருமா? டி இன்ட்டு டி 2D ஸ்கொயர் ஈக்குவல் டு 128 இன்ட்டு 2. 2 கீழே கொண்டு போயிருங்க, which implies d square equal to 128 into 2 divided by 2. 2 cancel. So 128 வருதா? So d equal to square root of 128. 128 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? 128னா 64 into 2 போடலாமா? ஏன் 64 போட்டு? 8 8 சார் 64. ஸ்கொயர் ஞாபகத்தில் வந்துடும். நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம்ல, ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், அது ஞாபகத்தில் வந்துடணும். 64னா 8 8 சார் 64. ஸோ ஒரு 8 வெளியே எடுத்துருங்க. ஸோ 8 ரூட் 2 இந்த டயங்கல் தானே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ஸோ 8 root 2 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5 ஃபார் த ஷார்ட்டர் டயகனல் வேல்யூ. இப்போ லாஸ்ட் என்ன எழுதுவீங்க? therefore the shorter diagonal is 8 root 2 சென்டிமீட்டர்னு முடிக்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6 இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட்டாக போவாங்க, நல்லா கவனமாக பார்க்கணும். பட் ரொம்ப ஈஸி. ரைட்டுங்களா? உங்களுக்கு அந்த டயக்ராம்ஸ் மட்டும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சால் இதில் தூள் கிளப்பிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம். முதல் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு பேர் கொடுங்க ஏ பி சி டின்னு பேர் கொடுங்க. முடிஞ்சா? இப்போ என்ன சொல்றாங்க? P and Q are any 2 points on side AB. இந்த ஏபின்ற சைடில் 2 பாயிண்ட் எழுதுங்க. ஒன்று P, இன்னொன்று Q. சும்மா எங்க வேணாலும் இருக்கலாம். What can you say about the area P triangle PCD? P இங்க இருக்கு, C இங்க இருக்கு, D இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ஏரியா ஆஃப் பிசிடி ரேஷியோ ஏரியா ஆஃப் கியூசிடி. கியூன்றது இங்க இருக்கா, கியூசின்றது இங்க இருக்கு, டின்றது இங்க இருக்கு. ரைட்டுங்களா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பிசிடி உடைய ட்ரையாங்கிளும் கியூசிடி உடைய ட்ரையாங்கிளுடைய ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா? half into base into height. இப்போ நல்லா பாருங்களேன், இந்த பிசிடிக்கும் கியூசிடிக்கும் பேஸ் என்ன? சிடி. புரியுதுங்களா? பேஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல். அப்போ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா இதோடைய ஹைட் என்னவாமா இருக்கும்? இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? ரைட்டுங்களா? ஸோ இந்த ஹைட் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே பேஸ் தான். ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஒரே பேஸா இருக்கும்போது அதோட ஹைட் என்னவா இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, இதுதான் பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். ரைட்டா? அதே மாதிரி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். இதோட ஹைட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? இதுதாம்மா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸி. ரைட்டுங்களா? இப்போ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க. நம்ம இப்போ இங்கே என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோமோ அதை அப்படியே அழகா எழுதிருங்க. ஸோ சொல்யூஷன் போத் ட்ரையாங்கிள் பிசிடி அண்ட் ட்ரையாங்கிள் QCD, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய பேஸ் என்னவா இருக்கு? சிடி. அதான் மெயின். ஆர் ஆன் சேம் பேஸ், ஆர் ஆன் சேம் பேஸ் சிடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா P and Q ஆர் ஆன் சேம் லைன். இன்னொரு விஷயம் என்ன, இந்த பியும் கியூவும் எங்க இருக்கு? ஒரே லைனுக்குள்ளதான் இருக்கு. இந்த ஏபின்ற லைனுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இதே கியூ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட் மாறிடும். இந்த கியூ இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா ஹைட் மாறிடும். ஆனா பியும் கியூவும் என்ன இருக்கு? ஒரே லைனுக்குள்ளதான் இருக்கு, ஒரே அந்த ஏபிக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதுவும் ஹைட்டும் சேமா தான் இருக்கும். சரியா? ஆன் த சேம் லைன் ஏபி. தேர்ஃபோர் ஏபின்ற சைடு எதுக்கு பேரலா இருக்கும்? சிடிக்கு பேரலா இருக்கும். சரிங்களா? சோ இதனுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், சோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் போத் ட்ரையாங்கிள்ஸ் என்னவாமா இருக்கும்? போத் ட்ரையாங்கிள்ஸ்
ஆர் சேம். சரிங்களா? let it be h. let it can be represented as என்னன்னு எடுத்திருக்கோம், h ன்னு எடுத்திருக்கோம். இப்போ புரியுதுங்களா? PQ ஒரே லைன்ல இருக்கு, பேஸ் ஒரே பேஸ், அப்ப அதோட ஹைட்டும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்றேன், சாரி ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PCD. ரேஷியோனா என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QCD. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, half into base into height divided by half into base into height. half into base என்ன இங்க CD into height என்ன h divided by half into இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்ன CD into இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன h. எல்லாமே சேமா இருக்கா, half half cancel, CD cancel, h cancel. ஸோ என்ன வந்துடும் 1/1. அப்போ இந்த ரெண்டுக்குரிய ரேஷியோ என்னவாமா இருக்கும், அப்போ எடுத்து எழுதணும் கடைசியா. therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PCD is to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QCD is equal to 1/1 1:1 அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6 கண்ணா. ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 7 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனமாக பாருங்க. இது வந்து எடுத்தோடனே புரியாது, கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்க. என்ன ஃபிகர் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்க. பட் ரொம்ப ஈஸி, சரிங்களா? O is any point on the diagonal PR of a parallelogram PQRS. அப்போ மொதல் எடுத்த உடனே ஒரு டயக்ராம் போடுங்க, சரிங்களா? என்ன டயக்ராம் போட போறீங்கன்னா ஒரு பேரலோகிராம் போடுங்க, சரிங்களா? நல்லா கவனமா பாருங்கம்மா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? விட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. PQRS இதுல டயகனல் என்ன சொல்லிருக்காங்க, PRன்னு சொல்லியிருக்காங்களா? இங்க பாருங்க, PRன்றது டயகனல். O is any point on the diagonal. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓன்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? O is any point on the diagonal PR, ரைட்டுங்களா? Prove that the areas of triangle PSO எங்க இருக்கு, PSO. அப்ப இது ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டுங்களா? PSO ஒரு ட்ரையாங்கிள். அண்ட் PQOனா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஆர் ஈக்குவல். அப்ப இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கம்மா, இந்த ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லி சொல்ல போறாங்க. இப்ப நல்லா கவனமா பாருங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை டைரக்டா எடுத்துட்டு கான்குரன்சி பண்ண முடியாது. ஏன்னா ட்ரையாங்கிள் சாப்டர்ல நம்ம கான்குரன்சி பண்ணா சைடு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். நம்ம இங்க என்ன பண்ண போறோம்ன்றத நல்லா கிளியரா சொல்லிடுறேன், கவனிங்க. இப்ப இந்த இடத்துல எம்ன்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், சரிங்களா? எம்ன்ற பாயிண்ட் எடுத்துட்டு இந்த எஸ்ல இருந்து இங்க ஜாயின் பண்றேன் எம்முக்கு, கியூல இருந்து எம்முக்கு இங்க ஜாயின் பண்றேன், சரிங்களா? இப்போ நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள் ஆயிப்போச்சுமா, PMS ஒரு ட்ரையாங்கிள், PMQ ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டுங்களா? இப்போ இந்த PSQல உள்ள ட்ரையாங்கிள்ல இப்போ PSQ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இந்த PMன்றது மீடியன். இந்த ட்ரையாங்கிள் பாருங்க OSQன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல OMன்றது மீடியன். அப்ப மீடியனா இருக்கும்போது இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிளும் பாதியா பிரிக்கும் போது ரெண்டுமே என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அப்ப மொத்த ட்ரையாங்கிள் PSOவும் PQOவும் ஈக்குவலா இருக்கும். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? என்ன செய்ய போறோம் புரியுதுங்களா? ஸோ எம்ன்ற மீடியன் எடுத்துக்கிட்டு ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிக்க போறோம், அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்ல போறோம். ஈக்குவல்னு சொல்றப்ப சின்ன ட்ரையாங்கிள் ஈக்குவலா இருக்கிறப்ப இந்த மொத்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு சொல்ல போறோம். கான்செப்ட் புரியுதா? இதை கரெக்டா எழுதணும், சரிங்களா? அதுதான் விஷயமே இருக்கு. கரெக்டா, ஏன்னா தியரம்னால கரெக்டா எழுதணும். நான் சொல்ற மாதிரி எழுதுங்க, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் PQRS is a parallelogram. முதல் லைன் புரிஞ்சா? ஒவ்வொரு லைனா போடுறேமா,
நல்லா கவனமாக பாருங்கள், ரொம்ப ஓட்டி விட்டு பார்க்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஒரு வாட்டி பார்த்தா போதும் புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? பிக்யூ வந்து ஒரு பேரலோகிராம், ஓபி எனி பாயிண்ட். சரிங்களா? ஓ இஸ் எ பாயிண்ட், என்ன எடுத்தோம் அடுத்து? ஓ இஸ் எ பாயிண்ட் ஆன் டயகனல் பிஆர். நம்ம ஓன்ற பாயிண்ட் போட்டோம். எங்கே போட்டோம்? இந்த பிஆர் டயகனல்ல ஓன்ற ஒரு பாயிண்ட் போட்டோம். இது ரெண்டாவது கிவன். அதுக்கப்புறம் ஒரு தியரத்தில் என்ன பண்ணும்? கிவன் டு ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லாங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஸ்ஓ அண்ட் பிக்யூஓ ஆர் ஈக்குவல். அப்போ ஏரியா ஆஃப் பிஎஸ்ஓ ட்ரையாங்கிள் பிஎஸ்ஓ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஓ. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். பிஎஸ்ஓ இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள், இதை நான் ப்ளூவில் போடுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், பிக்யூஓ இந்த ட்ரையாங்கிளும். ரைட்டுங்களா? இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். கிளியராமா? இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? எம்ன்ற ஒரு மீடியன் எடுத்தோமா? சரிங்களா? அடுத்து என்ன பண்ணோம்? இந்த எஸ்கியூவை ஜாயின் பண்ணோமா? எஸ்கியூ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஆமாம், இந்த எஸ்கியூவை என்ன பண்ணுங்க? ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எஸ் கியூ. ஸோ ட்ரையாங்கிளில் உங்களுக்கு கொஞ்சம் வேரி பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, பிக்யூக்குள்ள ஓன்ற பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன், மேலே எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை எம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ பிஓஎஸ் ஒரு ட்ரையாங்கிள், பிஓக்யூ ஒரு ட்ரையாங்கிள். இப்போ பார்த்தா புரியும் பாருங்க. இந்த எஸ்கியூவை ஜாயின் பண்ணிட்டு இந்த ஜாயின் பண்ணுற இடத்த என்ன சொல்லிட்டேன்? எம்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, மேலே தூக்கி எழுதிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியுறதுக்காக. ரைட்டுங்களா? இப்போ எஸ்கியூவை ஜாயின் பண்ணோமா? ஸோ அடுத்து என்ன பண்ணுவீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின் எஸ்கியூ. ரைட்டுங்களா? எல்லாமே ஒண்ணுதாம்மா, நான் பாயிண்ட்டை மேலே எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ப்ரூஃப்ல என்ன பண்ண போறீங்க? இன் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்? பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துங்க, QPS. ரைட்டுங்களா? இதை ரெண்டா பிரிச்சு இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். ரைட்டுங்களா? பெரிய ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? QPS. இன் ட்ரையாங்கிள் QPS எது மீடியன் சொன்னேன்? பிஎம்ன்றது மீடியன். பிஎம் இஸ் எ மீடியன். பிஎம் இஸ் எ மீடியன். அப்ப எது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்? QMும் QSோட வேல்யூவும் MSும் ஈக்குவலா இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப QM ஈக்குவல் டு MS. இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் கண்ணா, ஸோ எது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்? இந்த MPQ உடைய ஏரியாவும் MPS உடைய ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள் 1 ட்ரையாங்கிள் 2, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் MPQ is equal to, அதாவது MPQ is equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் MSP. சரிங்களா? MPS இது ரெண்டு ஈக்குவல் சொல்லாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரியுதா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இது ரெண்டும் ஈக்குவல்னு இப்போ சொல்ல போறோம். ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட்மா, இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிள் OQS. அப்போ இன் ட்ரையாங்கிள் OQS எதுமா மீடியன்? OMன்றது மீடியன். ரைட்டுங்களா? OM இஸ் மீடியன். OM இஸ் மீடியன். மீடியனா இருக்கும்போது எது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்? இந்த லென்த், இந்த OMSன்ற ட்ரையாங்கிளும் OMQ, அதாவது ட்ரையாங்கிள் நம்பர் 3, 4ன்னு போடுறேன், இது ரெண்டும் ஈக்குவல். ரைட்டுங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OMS is equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OQM. OMQ இப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OMQ. ரைட்டுங்களா? இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ண போறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சு ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? ட்ரையாங்கிள் PMS பிளஸ் OMS பிளஸ் ட்ரையாங்கிள் OMS
ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள் பிக்யூஎம், ட்ரையாங்கிள் பிக்யூஎம் பிளஸ் மேலே உள்ளது ட்ரையாங்கிள் ஓக்யூஎம், ட்ரையாங்கிள் ஓஎம்கியூ, இது ரெண்டும். அப்போ இதையும் ஆட் பண்ணோம்னா பிஓஎஸ். அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா பிக்யூஓ. பிக்யூஓ நல்லா பாருங்க, பிக்யூஓ பிஎஸ்ஓ வந்துருச்சாங்களா? இது ரெண்டும் என்ன சொல்லணும், ஈக்குவல் சொல்லணுமா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7 கண்ணா. புரிஞ்சுங்களா? கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக எழுதிட்டே வந்துருங்க, வேலை முடிஞ்சிடும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 8 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா கவனமாக பாருங்க. 6th கொஸ்டின்லேருந்தே தியரட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதனால எல்லா கொஸ்டினும் நல்லா கவனமாக பாருங்க. இஃப் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் எ ஃபோர்கன், ஃபோர்கன்னா என்னம்மா, குவாட்ரிலேட்டர்னு அர்த்தமா, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? இங்கே வந்து ஃபோர்கன், பாலிகன் அப்படின்னு சொல்லணும்ல, ஹெக்ஸகன் அப்படிம்போம்ல, அந்த மாதிரி அவங்க ஃபோர்கன் குவாட்ரிலேட்டரில் தான் அப்படி கொஞ்சம் டிசைனாக சொல்லலாமே அப்படின்றதுக்காக ஃபோர்கன் சொல்லியிருக்காங்க, அது குவாட்ரிலேட்டர். ரைட்டுங்களா? ஆர் ஜாயின்ட் இன் ஆர்டர், ப்ரூவ் தட் த ஏரியா ஆஃப் எ parallelogram thus formed will be half of the area of the given foregon. சார் ஒன்றுமே புரியல சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபோர்கன்னா என்ன, ஒரு குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டருக்கு எத்தனை சைடு இருக்கும், 4 சைடு இருக்குமா? மூலம் ஒரு 4 சைடாக போடுங்க. ரைட்டா? இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, ஏ பி சி டி கொடுத்தாச்சா? இது புரியுதா? இதுதான் ஃபோர்கன். ரைட்டுங்களா? இஃப் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ், இப்போ இந்த சைடுக்கு பூரா ஒரு மிட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஏடிக்கு இதுதான் மிட் பாயிண்ட், சிடிக்கு இது மிட் பாயிண்ட், பிசிக்கு இது மிட் பாயிண்ட், ஏபிக்கு இது மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுங்க, பி கியூ ஆர் எஸ் கொடுத்துட்டீங்களா? இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணுங்க பார்ப்போம். உள்ள நான் ப்ளூவில் போட்டுறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இது உள்ளுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டேனா? இப்போ இது ஒரு பேரலோகிராம் மாதிரி தெரியுதா? மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணுது, ஒரு பேரலோகிராம் மாதிரி தெரியுதா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம், ப்ரூவ் தட் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னா என்ன, இந்த PQRS உடைய ஏரியா, சரிங்களா? thus formed will be the half of the area of given foregon. இந்த ஏரியா, இந்த மொத்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா குவாட்ரிலேட்டருடைய, இதோடைய ஹாஃபாக இருக்குன்றாங்க. இதுக்கு இது பாதியாக இருக்கும். இந்த ஏரியா வந்து இந்த ஏபிசிடியோட ஹாஃபாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த PQRSன்றோட ஏரியா இந்த மொத்த ஏரியாவில் ஹாஃப் இருக்குன்றாங்க. புரிஞ்சுங்களா? ரைட்டுங்களா? இதுதாம்மா ப்ரூஃப் பண்ண போகிறோம், சரிங்களா? இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 2 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சைடில் டயகனல் தேவை, ஏன்னா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ரொம்ப படிக்க வேண்டாம், ஈஸியாக படிங்க. முதல் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிடியை ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா இது ஒரு டயகனல் எனக்கு தேவை. ரைட்டுங்களா? அடுத்து ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் பியில் இருந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா, இங்கே மொத்தம் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா, இது ஹாஃப் போர்ஷன். இந்த ஹாஃப் போர்ஷனோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஹாஃப் போர்ஷனோட ஏரியா சிமிலாரிட்டி போட்டு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொல்கிறோம்னு? சரிங்களா? ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்கத கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறோம். என்ன ப்ரூஃப் பண்ணோன்னு முதல்ல எழுதிக்கலாம், ப்ரூஃப் வந்து அப்புறம் பார்க்கலாம். என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்மா, நல்லா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ரைட்டுங்களா? இப்போ முதல் பாருங்கள், சொல்யூஷன் கிவன் நம்ம எடுத்துக்கிட்டோமா, லெட் ஏபிசிடி இஸ் எ ஃபோர்கன், அல்லது என்ன போட்டுடலாம், குவாட்ரிலேட்டரல். தப்பே இல்லை, சரிங்களா? குவாட்ரிலேட்டரல். நம்ம அடுத்து என்ன பண்ணோம், மிட் பாயிண்ட் எடுத்தோமா, PQRS. புரியுதுங்களாம்மா? PQRS என்ன சொன்னோம், ஆர் மிட் பாயிண்ட், ஆர் மிட் பாயிண்ட் ஆஃப் எதோட மிட் பாயிண்ட், Pன்றது BC உடையது, BC, Qன்றது CD உடையது, R வந்து AD உடையது, S வந்து AB உடைய மிட் பாயிண்ட். முடிஞ்சா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண போறேன், ஏரியா ஆஃப் PQRS, ஏரியா ஆஃப், சரிங்களா, PQRS இஸ் ஈக்குவல் டு
எதுக்கு ஹாஃபாக இருக்கும்? இந்த மொத்த பெரிய குவாட்ரிலேட்டருடைய ஹாஃப். ஹாஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரூஃப் பண்ண போகிறோம். கிளியரா? இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின் பண்ணோமா, ஒரு டயகனல் ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா பாதியாக பிரிச்சுக்கிட்டோம்னா பாதி கண்டுபிடிச்சோம்னா பாதி ஈஸி. அதுக்காக நான் முதல்ல பாதியாக பிரிக்கிறேன். ஜாயின் டயகனல் பிடி பிடி அண்ட் இன்னொன்று என்ன பண்ணோம்? ஜாயின் பிஆர். ஜாயின் பிஆர். இது வரைக்கும் புரியுதாமா? ரைட்டுங்களா? இப்போ நல்லா பாருங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். பிடிஏ. இதுதான் பெரிய ட்ரையாங்கிள். ரைட்டுங்களா? இது ஒரு லைன் நான் போட்டேன் ஆறுன்னு. இது மிட் பாயிண்ட் 6. அப்போ பிஆர்ன்றது இந்த ஏடிக்குரிய மீடியனாக இருக்குமா? ஏடிக்குரிய மீடியனாக இருக்குமா? அப்போ எந்த ஏரியா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்? பிஏஆர்ன்ற ஏரியாவும் ஏபிடின்ற ஏரியாவோட ஹாஃபாக இருக்குமா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இது ஹாஃபாக இருக்குமா? பாதியாக இருக்குமா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேம்மா, இதை பாதியாக பிரிக்கிறேம்மா. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன்னே. பி இது ஆர், இது ஏடின்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இது வந்து மீடியன். மீடியன்னா நடுவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதோட ஹாஃப் ஈக்குவலா? அப்போ இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவலா? ரைட்டுங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபிடி. இந்த மொத்த இந்த சின்ன குட்டி ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய பாதி. புரிஞ்சுங்களா? இந்த குட்டி ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய பாதி. இதை தான் சொல்ல போகிறோம். புரிஞ்சுங்களா? இதே மாதிரியே ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி 4ஐயும் கண்டுபிடிக்க போகிறோம்மா. இவ்வளோதான். நான் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஒரு பிக்சர் டீசர் மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அப்படி இதை எழுத போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன்னு சொன்னேன்? ப்ரூஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? எந்த ட்ரையாங்கிள்? இன் ட்ரையாங்கிள் பிடிஏ. இந்த ஹாஃப் போர்ஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். பிடிஏ. ஓகேங்களா கண்ணா? பிடிஏல என்ன சொன்னேன்? பிஆர்ன்றது மீடியன். பிஆர் இஸ் ஏ மீடியன். போன சம் போட்டோமா? பிஆர் இஸ் ஏ மீடியன்னா ஸோ ஏரியா ஆஃப் இந்த பாதி பிஏஆர். triangle BAR, triangle BAR is equal to எதனுடைய பாதியா இருக்கும்? half of area of triangle பெரிய triangle ABD. புரிஞ்சுங்களா? இது equation number 1. clear? இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ அடுத்துமா இங்க பாருங்க இந்த லைன் RS is median of AB. அப்ப நான் இந்த ட்ரையாங்கிள் இப்ப எடுக்க போறேன். நல்லா கவனம் பாருங்க. இந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். RSன்றது மீடியன்னா இந்த RAS எதுடைய ஹாஃபா இருக்கும்? RAB இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய ஹாஃபா இருக்கும். சரிங்களா? இங்க சொன்ன விஷயத்தை அப்படியே பாதி பாதியா பிரிச்சு கொண்டு போக போறேன். ரைட்டுங்களாமா? இப்ப பாருங்க அடுத்து here RS is median of triangle BRA. triangle BRA. ரைட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? so area of triangle ASR உடைய triangle எதுடைய ஹாஃபா இருக்கும்? இந்த பெரிய triangle BAR உடைய ஹாஃபா இருக்கும். half of area of triangle BAR. சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. முதல்ல ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சுட்டு வரோம். ரைட்டுங்களா? இப்ப அடுத்ததுமா இப்ப 1 and 2 பார்த்தோமா? சரிங்களா? அப்ப இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ASR சொன்னோமா? இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ASR is equal to half of ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன போட்டோம்? BARன்றது இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய ஹாஃபா போட்டோமா? half of first equation பாருங்க, half of area of BAD triangle BAD போட்டுருக்கோமா? இந்த பெரிய triangle BAD உடைய half. அப்ப half into half 1/4 area of triangle BAD. எது? இந்த ASR. இது வந்து 1/4 of ABD. இந்த ABD உடைய 1/4 இது கால்.
அப்போ இது என்னவா இருக்கும்? இதுவும் காலாக இருக்குமா? இது ஒரு கால் இருக்குமா? 1/4 இருக்குமா? இது ஒரு 1/4 இருக்குமா? இது ஒரு 1/4 இருக்குமா? அப்போ 4 1/4 கிடைக்குமா? சரிங்களா? அதுதான் இங்கே எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ சிமிலர்லி அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? சிமிலர்லி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிக்யூபி, அதாவது சிக்யூபி இது எதுடைய ஹாஃபாக இருக்கும்? இந்த பெருசுடைய கால் போர்ஷனாக இருக்கும். ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. இந்த பிசிடி உடைய 1/4. இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. ரைட்டுங்களா? அந்த மாதிரி சொல்ல போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குது? இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? அப்போ ஆடிங் ஈக்குவேஷன் 3 and 4 ரெண்டையும் நம்ம என்னமா பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஎஸ்ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்க ப்ளஸ் ட்ரையாங்கிள் சிக்யூபி. ரைட்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு ரெண்டுலையுமே காமனாக என்ன இருக்குது? 1/4 இருக்கா? 1/4 ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஏடி உள்ளே எழுதிடலாம் ப்ளஸ் ட்ரையாங்கிள் பிசிடி. ரைட்டுங்களா? பிஏடி எங்கம்மா இருக்கு? பிஏடி பிசிடி ஏபிசிடி ஆயிடுச்சா? ரைட்டுங்களா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஎஸ்ஆர் எங்க இருக்கு? ஏஎஸ்ஆர் சிக்யூபி. ரைட்டுங்களா? அப்போ ட்ரையாங்கிள் ஏஎஸ்ஆர் பிளஸ் ட்ரையாங்கிள் சிக்யூபி ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வராது, ஏன்னா 4 வந்துருச்சுல, ஏபிசிடி 4 வந்துச்சு. ஏரியா ஆஃப் ஏபிசிடி. புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 1/4 ஆஃப் ஏபிசிடி. அப்போ இது ஒரு 1/4 ஆஃப் ஏபிசிடி வருதா? 1/4 + 1/4 என்ன வந்துடும்? ஹாஃப் வந்துருமா? புரிஞ்சுக்கலாம்? அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரிமா சிமிலர்லி போடுங்க. சிமிலர்லி ஏரியா ஆஃப் இந்த டிக்யூஆர் இந்த பக்கம் என்ன இருக்கு? பிபிஎஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஹாஃப் ஆஃப் 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஆர்கியூ பிளஸ் ட்ரையாங்கிள் பிஎஸ்பி. இங்கே பிஎஸ்பி ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கோங்க. பழையதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆடிங் திருப்பி என்ன பண்ண போகிறோம்? ஆட் 5 and 6 ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் 4 டேர்ம் வரும். என்ன வரும்? ட்ரையாங்கிள் ஏஎஸ்ஆர் பிளஸ் ட்ரையாங்கிள் சிக்யூபி பிளஸ் ட்ரையாங்கிள் டிஆர்கியூ பிளஸ் ட்ரையாங்கிள் பிஎஸ்பி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி பிளஸ் 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. ரைட்டாமா? ஸோ இது பாருங்களேன், ஏஎஸ்ஆர் இந்த போர்ஷன், சிக்யூபி இந்த போர்ஷன், டிஆர்கியூ இந்த போர்ஷன், டிஎஸ்பி இந்த போர்ஷன். அப்போ மொத்தம் என்ன ஆச்சு? ஏபிசிடி. ரைட்டுங்களா? மொத்த போர்ஷன் என்ன ஆயிடுச்சு? ஏபிசிடி ஆயிடுச்சுங்களா? அதாவது சாரி பிக்யூஆர்எஸ் ஆயிடுச்சுங்களா? ஸோ என்ன வந்துடும்? தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வராது, பிக்யூஆர்எஸ் ஈக்குவல் டு 1/4 + 1/4 2/4ங்களா? 2/4 ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. கிளியராமா? 2/4 என்ன அர்த்தம்? கேன்சல் பண்ணா 1/2. ஸோ 1/2 ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஏரியா ஆஃப் PQRS is equal to half into area of ABCD ன்னு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. So this is the answer for question number 8 கண்ணா. புரிஞ்சுங்களாமா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்பர் 8.
ஸோ நல்லா கவனமாக பார்த்துட்டு கரெக்டாக அந்த போர்ஷன் மட்டும் 1/4 பிரிச்சுக்கிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன இருக்குன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ எடுத்த உடனே ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. பேர் கொடுத்துக்கோங்க ஏபிசி. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி the midpoint of BC is D. இந்த BC உடைய midpoint D. midpointனா என்ன அர்த்தம்? இது ரெண்டையுமே ஈக்குவலா பிரிக்குதுன்னு அர்த்தம். அதாவது BD equal to DC ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? மீடியன் AD is drawn. ADனா Aல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் Dக்கு போடுங்க. மீடியன் AD is drawnனா இந்த சைடும் இந்த சைடு உள்ள ட்ரையாங்கிளும் ஈக்குவல். ஏன்னா மீடியனா பிரிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எழுதுறது அப்புறம் நீங்கள் எழுதிக்கலாம். P இஸ் எனி பாயிண்ட் ஆன் ஏடி. ஏடியில் Pன்ற ஏதாவது ஒரு பாயிண்ட் P. ஷோ தட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிபி இந்த ட்ரையாங்கிள் ரைட்டுங்களா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிபி. ஏசிபின்றது ஏசிபி இந்த ட்ரையாங்கிள். இந்த 1 2 இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சொல்லணும்? ஈக்குவல்னு சொல்லணும். ரொம்ப ஈஸிப்பா. இந்த ஹாஃப் ஈக்குவல். ஏன்னா ஏடின்றது மீடியன், மீடியன்னா டீன்றது மிட் பாயிண்ட். அப்போ இது என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதை இப்போ சொல்ல போகிறோம். ரைட்டுங்களா? சிம்பிள். ஆனால் சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லும் போது 3 விஷயம். ஒன்று கிவன், டு ப்ரூவ், ப்ரூஃப். 3 வச்சு சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிற சொல்யூஷன் போட்டுக்கோங்க. முதல் கொடுத்துருக்கிறது எழுதுங்க. கிவன் டி இஸ் எ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. D is midpoint of BC னு கொடுத்துருக்காங்க. அப்போ ADன்றது என்ன ஆயிரும்? மீடியன் ஆயிருமா? ஸோ AD is median of triangle ABC. ரைட்டுங்களா? முதல் கிவன் எழுதியாச்சா? அடுத்து டு ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் APB is equal to area of ட்ரையாங்கிள் ஏசிபி. இங்கே 1 2 போட்டிருக்கேன்னா ஏபிபியும் ஏசிபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் 1 2 போட்டிருக்கேன்னா இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லணும். இதுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? இப்போ ப்ரூஃப். ப்ரூஃப்ல நம்ம இவ்வளோ நேரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படியே இங்கிலீஷில் எழுதுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடின்றது இஸ் மீடியன். இஸ் மீடியனாக இருக்கிறப்ப ஏபிடி இந்த ஹாஃபும் ஈக்குவல். ரைட்டுங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஏசிடி. கிளியர்? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள். சரிங்களா? என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறேன் பாருங்க. பிபிசி இந்த கீழே உள்ள ட்ரையாங்கிள். ரைட்டுங்களா? இது எடுக்கிறப்ப இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ அதை சொல்ல போகிறோம். இன் ட்ரையாங்கிள் பிபிசி எது மீடியன்? பிடின்றது மீடியன். சரி, சின்ன குட்டி ட்ரையாங்கிளில் பிடி இஸ் மீடியன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட போர்ஷன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிபிடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி. இது ரெண்டு ஈக்குவல். இப்போ இந்த மொத்தத்தில் இருந்து இந்த ஹாஃப் போர்ஷன்ல இருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன்னா இது ஈக்குவல் சொல்லிடலாமா? இந்த பெருசுல இருந்து இதை மைனஸ், இந்த பெருசுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டும் என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிருமா? அதான் நம்ம இப்போ செய்ய போறோம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் ஏபிடியிலேருந்து மைனஸ் ட்ரையாங்கிள் பிபிடியை மைனஸ் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசியில் இருந்து மைனஸ் இந்த குட்டி ட்ரையாங்கிள் பிடிசியை மைனஸ் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் பிடிசி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் மிச்சம் என்ன இருக்கும்? ஏபிடி இருக்குமா? therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் APB is equal to area of triangle ABC. இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும்.
ரைட்டுங்களா? இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிபி பிபி எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, ஏசிபி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9 கண்ணா. புரிஞ்சுங்களாமா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஸ்கூல்லேயும் நல்லா நடத்துவாங்க சரிங்களா. நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு புரியறதுக்கு நான் ரொம்ப இந்த மாதிரி சொன்னால் புரியுன்ற நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஸ்கூல்லையும் சொல்லி கொடுப்பாங்க, நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதையும் கவனிங்க, இதையும் கவனிங்க. உங்களுக்கு எது நல்லா புரியுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களாமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 10ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் ஏ ஸ்கொயர் ஏபிசிடி, ஏபிசிடின்னு ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. லெட் பி பி எ பாயிண்ட் வித் இன் இட், பின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாயின் பிஏ பிபி பிசி பிடி நாளையும் ஜாயின் பண்ணிருங்கன்றாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் ரெட் ரீஜன்? ஒரு 2 ரீஜனை ரெட் ரீஜனாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரீஜன்னா, ட்ரையாங்கிள் பிஏபி, பிஏபி இது வந்து ரெட்டு, பிசிடி, பிசிடி இதுவும் ரெட்டு சரிங்களா. அடுத்து அண்ட் த கிரீன் ரீஜன் ட்ரையாங்கிள் பிபிசி இது வந்து கிரீன், ட்ரையாங்கிள் பிடிஏ இதுவும் கிரீன் ரைட்டுங்களா. இந்த 2 ரெட் ரீஜனையும் இந்த 2 கிரீன் ரீஜனுடைய ஏரியாவுடைய ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சிம்பிள்மா, என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர். ஸ்கொயரில் என்ன அர்த்தம், ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்களா. அதை என்ன பண்ணியிருக்காங்க, பீன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு பிரிச்சிருக்காங்க. அப்போ இதோடைய ரேஷியோ என்ன இருக்கும்னா 1:1 இருக்கும் சரியா. சிம்பிளாக பாருங்கள், சைடு ஏரியாவில் ஒரு சைடு ஓட வேல்யூ ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எவ்வளோ இருக்கும் ஸ்கொயரில், இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4 சைடோட ரீஜனும் சைடோட லென்த்தும் என்னவா இருக்கும், ஏன்னு இருக்கும் ரைட்டுங்களா. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதில் 4 ட்ரையாங்கிள் இருக்குது, 1 2 3 4 4 ட்ரையாங்கிள் இருக்குது. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், half into base into height, half into base into height. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ நான் இந்த ஹைட் எடுத்துக்கிறேன், Pல இருந்து இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட் H1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. அப்போ இந்த ஹைட்டை H2ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஹைட்டை H3ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஹைட்டை H4ன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஹைட்டு வேரி ஆச்சுன்னா ரைட்டுங்களா. இதை எடுத்துக்கிட்டு என்ன வருது அப்படின்றத பார்ப்போம் ரைட்டுங்களா. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா H1 + H2 ஆட் பண்ணால் ஏ, ஏன்னா இதான லென்த்து. அதே மாதிரி H3யும் H4யும் ஆட் பண்ணால் ஏ, இதுதான் லென்த். இந்த ஐடியாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. இப்போ பாருங்களேன், முதல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதுங்க. சொல்யூஷன் given ABCD is a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் ரீஜன். ரெட் ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் பிஏபி அண்ட் ட்ரையாங்கிள் பிசிடி. அதே மாதிரி கிரீன் ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் பிபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிடிஏ. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா. அடுத்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏன்றது சைடு எடுத்திருக்கோம். லெட் சைடு ஆஃப் எ ஸ்கொயர், சைடு ஆஃப் ஸ்கொயர் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏன்னு எடுத்திருக்கோம். இது ஒன்று பண்ணியிருக்கோம். அடுத்து ஹைட்டு சரிங்களா, என்ன ஹைட் எடுத்திருக்கோம், லெட் H1 H2 H3 H4 ஆர் பெர்பெண்டிகுலர் ஹைட்ஸ். பெர்பெண்டிகுலர் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு, H1ன்றது ஏபிக்கு பெர்பெண்டிகுலர், H2ன்றது சிடிக்கு பெர்பெண்டிகுலர், H3ன்றது ஏடிக்கு பெர்பெண்டிகுலர், H4ன்றது பிசிக்கு பெர்பெண்டிகுலராக எடுத்திருக்கோம். எல்லாம் ஹைட்டு ரைட்டுங்களா. இப்போ நான் இதனுடைய ஏரியாவை ஆட் பண்ண போகிறேன், ரெட்டோடைய ஏரியாஸை ஆட் பண்ணி ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுமா ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன் ஃபைண்ட் பண்ண போகிறேன் ரைட்டுங்களா. ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன், ரெட் ரீஜன் என்னென்ன இருக்கு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிபிபி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிபி, ஏபிபி. அடுத்து சிபிடி பிளஸ் ட்ரையாங்கிள் சிபிடி. கிளியரா. பிபியோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிபிடினா என்னம்மா, half into பேஸ் என்ன ஏபிங்களா,
ஏபி இன்ட்டு ஹைட் என்ன h1 ப்ளஸ் ஏரியா ஆஃப் சிபிடி ஹாஃப் இன்ட்டு பேஸ் என்ன இங்கே சிடி இன்ட்டு h2 ரைட்டா. இதில் நல்லா பாருங்கள் ஏபி ஈக்குவல் டு சிடியா எப்படி ஸ்கொயர் ஏபி ஈக்குவல் டு சிடின்றது ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன போட்டுடலாம் ஹாஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு h1 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு இந்த சிடிக்கு பதிலாக ஏபின்னு போட்டுக்கோங்க இன்ட்டு h2. ஏன்னா ரெண்டு சைடும் ஈக்குவல், ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது ஹாஃப் ஏபி காமனாக இருக்குது. அப்போ உள்ளே என்ன வரும் h1 ப்ளஸ் h2 h1 ப்ளஸ் h2. நல்லா பாருங்கள் ஏபி ஏபியோட லென்த் என்ன ஏ. அப்போ இங்கே என்ன போடலாம் ஹாஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு h1 ப்ளஸ் h2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே என்ன வருது ஏ வருதா. ஸோ ஏ இன்ட்டு ஏ என்ன வரும் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதுதான் ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன். இதுதான் ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன். புரிஞ்சுங்களாமா ரைட்டுங்களா. இதே மாதிரி ஏரியா ஆஃப் கிரீன் ரீஜன் ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏரியா ஆஃப் கிரீன் ரீஜன் ஃபைன் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் கிரீன் ரீஜன் கிரீன் ரீஜன் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன ஏபிடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிபிசி இது கிரீன் ரீஜன் பிபிசி. புரியுதாமா. ஃபார்முலா என்ன half into base APD base என்ன AD height என்ன h3 plus half into இதோடைய base என்ன BC. புரியுதுங்களா. அடுத்து இதோட height என்ன h4 ரைட்டுங்களா. நீங்க ஈக்குவலா எடுத்துக்கலாம் சரி இல்ல ஏன் போட்டு AD எவ்வளவு ஏங்களா. ஸோ ஏ போட்டுருங்க half into A ஏடின்றது ஏ. இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இன்ட்டு h3 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு பிசி எவ்வளோமா ஏ இன்ட்டு h4. அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏ ஹாஃப் இன்ட்டு ஏ காமனாக இருக்கா. அப்போ உள்ள என்ன இருக்கும் h3 ப்ளஸ் h4. இது h3 இது h4 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடுச்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏ. ஸோ என்ன போட்டுருங்க ஹாஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ என்ன ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டோடைய ரேஷியோ ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்க. ரேஷியோ என்ன அர்த்தம் ரெண்டையும் டிவைட் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிரீன் ரீஜன். அதானே ஏரியா ஆஃப் ரெட் என்ன வந்துச்சு ஏ ஸ்கொயர் பை 2 டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிரீன் ரீஜன் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் ஏ ஸ்கொயர் பை 2ங்களா. ஏ ஸ்கொயர் பை 2 ஏ ஸ்கொயர் பை 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1/1 ரைட்டுங்களா. therefore இதோடைய ரேஷியோ என்ன இருக்கும் therefore ratio of two regions ratio of red and green region is 1:1 ன்னு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. so this is the answer for question number 10 கண்ணா. புரிஞ்சுங்களாமா. நெக்ஸ்ட் நம்ம question number 11 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 11ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் ஏபிசின்னு ட்ரா பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி சரிங்களா. டியா பி இஸ் த ஏபியில் உள்ள டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ இதோடைய மிட் பாயிண்ட் ஏபி உடைய மிட் பாயிண்ட் டின்னு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. P is any point on BC. BCல Pன்ற பாயிண்ட் any point on BC ரைட்டுங்களா. ஏதாவது ஒரு பாயிண்ட் and Q is the point on AB. திரும்ப ஒரு பாயிண்ட் Q இங்க வச்சுக்கலாமா. உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. such that CQ is parallel to PD. CQனா என்ன CQ இதா இந்த ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த CQ எதுக்கு பேரலலா இருக்கு PD இந்த லைனுக்கு பேரலா இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் பேரலல் லைன்ஸ் ரைட்டுங்களா. PQ இஸ் ஜாயிண்ட். PQனா இது ரெண்டும் என்ன பண்ணிருக்காங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. புரியுதாமா என்ன பண்றோம்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதை அப்படியே பண்ணிருக்கோம். prove that area of triangle PBQ இந்த ட்ரையாங்கிள் இருக்குங்களா இஸ் ஈக்குவல் டு half of ABC. அப்ப இந்த லைன் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த லைனு
இந்த ட்ரையாங்கிளை ரெண்டா பிரிக்குதுன்னு அர்த்தம். என்னது பிரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சிடின்றது இந்த சிடின்ற லைனு இங்கே பாருங்க, இந்த சிடின்ற லைனு இதுக்கு மிட் பாயிண்டா இருக்கா டிஏ. அப்போ சிடின்றது மீடியனா இருக்குன்னு அர்த்தம். மீடியனா இருந்தா இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல், ரைட்டுங்களா? அப்போ இதோடைய ஹாஃப் போர்ஷன் இதோடைய மொத்த ட்ரையாங்கிளுடைய ஹாஃபாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் மொத்த ட்ரையாங்கிளுடைய ஹாஃபாக இருக்கும். இது ஐடியாலஜி, ரைட்டுங்களா? இதை நம்ம தியரட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணணும், ரைட்டுங்களா? எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத பூரா எழுதிக்கோங்க. சொல்யூஷன் given in triangle ABC D is midpoint. D is midpoint. எதோட midpoint? of AB. AB உடைய midpoint வந்து D, ரைட்டுங்களா? என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ப்ரூவ் என்னமா ப்ரூஃப் பண்ணணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BPQ is equal to half ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABCன்னு நம்ம சொல்ல போகிறோம், ரைட்டுங்களா? நான் என்ன பண்ணேன், இப்போ சிடியை ஜாயின் பண்ணேன்னா அவங்க கொடுத்தது போக சிடியை நான் ஜாயின் பண்ணேன். ஏன் ஜாயின் பண்ணேன்? சிடின்றது மீடியன், ரைட்டுங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஜாயின் சிடியை ஜாயின் பண்ணிட்டோம். அப்போது ப்ரூஃபில் நீங்கள் என்ன எழுதிக்கும்? ப்ரூஃபில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த சிடி டின்றது மிட் பாயிண்ட்னா சிடின்றது மீடியன். சிடி இஸ் எ மீடியன். மீடியனா இருந்தா என்ன அர்த்தம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி இஸ் ஈக்குவல் டு half into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ஏபிசி உடைய ஹாஃப் ஆயிருந்து இந்த 1 வந்து 2 கூடிய சாரி மொத்தத்துக்குரிய ஹாஃப், மொத்த ட்ரையாங்கிளுடைய ஹாஃப். புரிஞ்சுங்களா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ அடுத்து ரெண்டா பிரிக்க போகிறோம். DPQ ஒரு ட்ரையாங்கிள், DPC இது ஒரு ட்ரையாங்கிள். DPQனா இந்த ட்ரையாங்கிளும் DPC இந்த ட்ரையாங்கிளும், ரைட்டுங்களா? இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இது இதோட ஹாஃப்னு சொல்லி சொல்ல போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? DPQ அண்ட் ட்ரையாங்கிள் DPC. DPQ இந்த ட்ரையாங்கிள், DPC இந்த ட்ரையாங்கிள், இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்? கம்பேர் பண்ண போகிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்ன? DP, ரைட்டுங்களா? ஸோ போத் ஆர் இன் த சேம் பேஸ் DP. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? இந்த லைனும் டிபின்ற லைனும் இங்கே சிக்யூவும் என்ன சொல்லியிருக்காங்க? பேரலல் சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, சரிங்க? என்ன கொடுத்துருக்காங்க? சிக்யூ இஸ் பேரலல் டு பிடி, இது கொடுத்துருக்காங்க கிவன், சரியாமா? இப்போ பாருங்க, அப்போ ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DPQ இதுவும் எந்த ட்ரையாங்கிள்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DPCயும் ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்? ரெண்டுமே பேரலல். இது ரெண்டும் பேரலல் லைனு, பேஸ் ஈக்குவல், டிபின்ற பேஸ் ஈக்குவல். அப்போ இந்த ட்ரையாங்கிளும் என்னவா இருக்கும்? நம்பர் 1 நம்பர் 2 போட்டிருக்கேன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் நம்மகிட்ட ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BPQ இதை பிரித்து எழுத போகிறேன், ரைட்டா? எப்படி எழுதலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BPD பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DPQ. இங்கே பாருங்க, BPQ எங்கே இருக்கு பாருங்க, BPQ இந்த ட்ரையாங்கிள். இதை ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்று BPD ஒன்று, புரியுதம்மா? DPQ இது ஒன்று, இதுவும் ஈக்குவல், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BPQ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BPD பிளஸ் இந்த DPQக்கு பதிலாக DPC போட்டுக்குவா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DPC,
புரியுதம்மா? ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆயிரும், இங்கே பாருங்க, பிபிடி டிபிசி சேர்ந்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஆயிருமா? என்ன ட்ரையாங்கிள்? பிடிசி ஆயிருமா? ரைட்டா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிபிக்யூ is equal to area of triangle BDC. BDCன்றது என்னமா சொன்னோம் ஈக்குவேஷன் 1ல? from 1 first equationல half portion BDC is half of ABC. அப்ப என்ன போடலாம்? therefore area of triangle BPQ is equal to half of area of triangle ABC. இந்த மொத்த ட்ரையாங்கிளுடைய half தான் இது. from 1 from equation 1. ரைட்டுங்களா? so this is the answer for இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. so this is the answer for question number 11 கண்ணா. so dear students, எனக்கு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி நான் வந்து நடத்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு உங்கள் ஸ்கூல்லேயே நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுவோம் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ நான் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, சரிங்களாம்மா? புரிஞ்சதுன்னா, பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்து பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா. ரைட்டுங்களா? இல்லைன்னா பார்க்க சொல்ல வேண்டாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பார்க்க சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.